அப்பா கழுத்தில் பாம்பு இருக்கு. இவனுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடப்படாது. சபிச்சான். யார் இந்த பாம்பை போட்டாலோ இன்னிலேருந்து 7ஆன தட்சகன்கிற பாம்பால் கடிக்கப்பட்டு இறப்பான்னு. அப்போ தான் அவருக்கு நிஷ்டை கலைஞ்சது. குழந்தை இப்படி சபிக்கலாமா? தப்பு பண்ணிவிட்டியே, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் தான் பரிகாரம் தேடிப்பான்னு. பரீட்சித்துக்கிட்ட போய் சொன்னான். அவன் நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் சாபத்தைன்னா. சுகபிரம்ம மகரிஷிகிட்ட போனான். பாகவதம் கேளுன்னர். 7ஆனா உனக்கு பிராணம் போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷம்னர். என் பிராணன் போகிறதுல உனக்கு திருப்தியானார். பாக்கி பேருக்கு எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு போகும்னு தெரியாதுரா, நீ தெரிஞ்சுன்னு இருக்க, கேளு. இதுலேருந்து என்ன அர்த்தம்? நம்ம தினம் கேட்கணும். ராமாயணம், பாரதம், பாகவதம். ஏன்னா எப்போ பிராணம் போகும்னு தெரியாத. சொல்லுங்க. தலையெழுத்து தலையெழுத்துங்கிறான். இந்த பிரம்மா என்ன எழுதினான்னே தெரில. நம்ம அதை குலதெய்வத்தை கூட்டின்னு போய் மொட்டை அடித்து பார்த்தா அப்பவும் தெரியலை. எண்ணெய் தேய்ச்சி பார்த்தா அப்பவும் தெரியலை. தலையெழுத்து தெரிஞ்சாலும் கஷ்டம். பேங்கில் போய் லோன் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, மேனேஜர் தலையை காட்டுமா. இப்படி காமிச்சோன்னா 2030 பிராணம் போகிறதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோ, லோன் தரமாட்டான். இது தலையெழுத்து தெரிஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது, தெரியலைன்னாலும் கஷ்டமாக இருக்குது. அதனால்தான் நீங்கள் எப்பவும் சொல்லணும், நான் மார்கழி மாதம் 30 நாளும் அவிநாசி தான் வருவேன். நான் மார்கழி மாதம் இந்த வருஷமும் வந்தேன். மார்கழி மாதம் நான் முதல் ராமாவதாரம் சொல்லிட்டேன். ராத்திரி 8:30 மணிக்கு உபன்யாசம் முடிஞ்சு தங்குற அதுக்கு போனேன். சாப்பிட போகணும். செஸ்ட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. சாப்பிட்ட உடனே இந்த பக்கம் ரைட் சைடில் வலிச்சது, வேர்த்து விட்டு. டாக்டர்கிட்ட போனேன். பிஎஸ்ஜி போங்கன்னு விட்டார். இங்கே தான் பிஎஸ்ஜி. உடனே வந்தேன். ஆன்ஜியோ பண்ணால் அடப்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு. என்னை விடுதலை பண்ணி நான் எங்கள் மெட்ராஸ் அப்பல்லோவில் போய் பார்த்துக்கிறேன்னு. ஆப்ரேஷன் டேட்டு வச்சா தைரியமாக இருக்குது. டாக்டர் போல்ட்டாக இருக்கே, ராமனைத்தான் நம்புகிறேன், ராமனை உங்கள் ரூபத்தில் பார்க்குறேன் பாருங்கள். 4 காலுக்கு கூட்டின்னு போனால் தியாக பிரம்ம கீர்த்தனை